சந்திரவம்சத்து மன்னனான நகுஷனின் மகன் யயாதி. பாண்டவர்களோட முப்பாட்டனாராய் இருந்த ஒரு மன்னன். அவனுடைய மனைவி தேவயானி, சுக்ராச்சாரியரோட மகள். சர்மிஷ்டைங்கிற இன்னொரு ஒருத்தியையும் ரகசியமா மனைவியாக்குறான் யயாதி. அதை பார்த்து கோபமான சுக்ராச்சாரி யயாதி இளமையிலேயே கிழவன ஆகணும்னு சாபம் கொடுக்கிறார். நீ உனது இளமையை இழந்து உடனே முதுமையை அடைவாய். ஆனா அவனுடைய மகன்கள்ல யாராவது அவங்க இளமையை தந்தா மறுபடியும் யயாதி இளமை ஆகலாம்னு ஒரு வழியையும் கொடுக்கிறார். உன மகன்களில் யாராவது ஒருவன் உன முதுமையை ஏற்று அவனுடைய இளமையை உனக்கு தரலாம். சர்மிஷ்டையினால பிறந்த புரு என்னும் மகன் தன்னுடைய இளமையை அப்பாக்காக விட்டு கொடுத்து யயாத்திய திரும்பவும் இளமையா ஆக்குறான். 1000 ஆண்டுகள் இளமையோட பயனை அனுபவிச்சுட்டு மறுபடியும் புருவுக்கே அந்த இளமையை திருப்பி கொடுத்து காட்டுக்கு கடுந்தவம் பண்ண போறான் யயாதி. அவனுடைய கடுந்தவத்தினால இந்திரலோகத்துக்கு போகக்கூடிய பலன் கிடைக்கிறது. அங்க இந்திரனையும் மிஞ்சுற அளவுக்கு புகழ் சேர இருந்தான் யயாதி. இதை பார்த்த இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் ஒரு பயம் வந்தது. அவனுடைய புண்ணிய பலத்தை சோதிக்க நினைச்சான் இந்திரன். உன்னை விட சிறந்த புண்ணியம் செஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்க, அதுக்கு யயாதி தன்னுடைய பெருமையையும் சக்தியையும் கர்வத்தோட சொல்லி தன்னைத்தானே புகழ்ந்து பேசுறான். அவனுடைய பெருமையை அவனே சொன்னதுனால சொர்க்கத்துல வாழற தகுதியை இழந்து தலகீழ பூமியை நோக்கி ஒரு காட்டுக்குள்ள வந்து விழறான். அந்த சமயத்துல அஷ்டகன், பிரகர்தனன், வசுமனஸ், சிபிங்கிற 4 பேர் தவசாலையில தவ செய்யறதுக்காக போயிருந்தாங்க. சந்தர்ப்ப வசமா அங்க வந்து யயாதி விழுந்ததை பார்த்ததும் நடந்ததை கேள்விப்பட்டதுல அவங்க 4 பேரும் யயாத்தியோட பேரன்கள்னு தெரிய வருது. பதிலுக்கு அவங்க 4 பேரும் செஞ்ச புண்ணியங்களை சேர்த்து யயாத்திக்கே கொடுத்து மீண்டும் பிரம்மலோகமான சொர்க்கத்துக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இதைத்தான் ஔவையார் உடையது விளம்பேல்னு ஒரு வரியில சொல்லியிருக்கார். தங்கிட்ட இருக்கும் உடைமைகளையோ தகுதிகளையோ மற்றவங்க கிட்ட தற்பெருமையா பேசாதன்னு சொல்றார். தற்பெருமை தன்னையே கெடுக்குங்கிறதுக்கு மகாபாரதத்துல ஆதி பர்வத்துல வர்ற இந்த யயாதி மன்னனோட கதை ஒரு நல்ல பாடம். எண்ணம் எழுத்து நைத்ருவன்.